गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावतिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्य मानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषादात्मकं ब्रह्मतत्त्वं तद्धावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्. நாராயணியத்தோட ஃபஸ்ட்டு சாப்டரில் வர ஃபஸ்ட்டு ஸ்லோகம். இந்த முதல் சர்க்கத்தில் பட்டத்ரி என்ன சொல்கிறாருங்கிறது பார்க்கலாம். இந்த முதல் சர்க்கத்தில் பகவத் ஸ்வரூபத்தை எழுதுறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, குருவாயூரில் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் அந்த குருவாயூரப்பன் தான் பரபிரம்ம தத்துவம் அப்படிங்கிறார். அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் புரிஞ்சிட்டோன்னா நமக்கு எல்லாருக்கும் லிபரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறார். நாமெல்லாம் மனித பிறவி எடுத்ததற்கு வருத்தப்படவே கூடாது அப்படின்னும் பட்டத்ரி சொல்கிறார். ஏன்னா அப்படி எடுத்ததுனால தான் நமக்கு இந்த குருவாயூரப்பனோட அழகிய அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தோட தரிசனம் கிடச்சிது இல்லையா. இதை விட்டுட்டு சில பேர் அல்ப சந்தோஷங்களை தேடி போகிறாளே அப்படின்னு பட்டத்ரி ரொம்ப வருத்தப்படுறார். குருவாயூரப்பன் மழைக்காலத்து மேகமாகவும் அழகிய நீல தாமரையாகவும் வர்ணிக்கிறார். வக்ஷஸ்தலத்தில் லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணுறாளாம். லக்ஷ்மி நிசங்க லீலா அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட உன் ரூபத்தை நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு பட்டத்ரி கேட்குறார். ஏன்னா இனிமேல் தானே அவர் எழுத போகிறார் இல்லையா. ஸோ முதல்ல பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறார். மேலும் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட உன்னுடைய திவ்ய ரூபத்தை கண்களாலும் காதுகளாலும் அப்படியே பருகி குடிக்கணும் அப்படிங்கிறார். பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்தில் பிபத்த பாகவத ரசம் அப்படிங்கிறார். அந்த பாகவதத்தை ஒரு ஜூஸ் ஆக்கி அதை அப்படியே குடிச்சுடுங்கோ எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் அந்த கண்களாலும் காதுகளாலையும் அந்த பகவத் ஸ்வரூபத்தை, அவனோட அழகை, குருவாயூரப்பனோட அழகை, அவனோட ஸ்லோகங்களை அப்படியே நாராயணா நாராயணா சொல்லி அதையும் காதுகளால் அப்படியே குடிக்கணும்னு சொல்கிறார். அப்படி குடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஆனந்த சாகரம், அதாவது அந்த ஹாப்பினஸ்ஸுங்கிற அந்த ஓஷனில் அப்படியே மூழ்கிடுங்கோ அப்படின்னு சொல்கிறேன். மேலும் பகவான் ஒரு பாரிஜாத்த மரம், அதாவது நாம் கேட்க தன்னை சரணடைந்தவர்களை பகவான் என்றைக்குமே காப்பாற்றுவான், ஒரு நாளும் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். பட் சில பேர் பேராசையினால் என்ன பண்ணுறான்னா, இந்திரனோட தோட்டத்தில் இருக்கிற கல்பக விருட்சத்துக்கு ஆசைப்படுறாளாம். இந்திரனோட தோட்டத்தில் இருக்கிற கல்பக விருட்சத்துக்கு ஆசை, பகவான் பாரிஜாத்த மரமாக நமக்கு எதையும் தரத்துக்கு ரெடியாக இருக்கும்போது இந்திரனோட தோட்டத்து கற்பக விருட்சத்துக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லையா, அது பேராசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பட்டத்ரி. பிரம்மா, சிவபெருமான் முதல் அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய கீழ் அடங்கி இருக்கிறார். மேலும் திருமகள் அதாவது மகாலட்சுமி உன் மார்பை விட்டு ஏன் அசைவதே இல்லையாம். ஏன்னாக்க அவளுக்கு பகவானை பற்றி நம்மெல்லாம் பக்தி பண்ணுறோம் இல்லையா, நாம் பக்தி பண்ணி பகவானை புகழ்ந்து பகவானை பாடுறோமே, அதெல்லாம் எப்போதும் அவளுக்கு கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசையாம். அதனால் வட்சஸ்தலத்தை விட்டு நகரதே இல்லையாம் அவள். பகவான் என்ற சொல்லுக்கே நீதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சாப்டரை பட்டத்ரி முடிக்கிறார். இந்த சாப்டர் இதோடு முடியறது. அடுத்த சாப்டர் அடுத்த எபிசோடில். गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा.